காவேரி வந்து எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லா அழகா பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்த விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அடுத்து வந்து காவேரி வந்து விஜய் கிட்ட இந்த மாரி வந்து நீங்க ஃபோர்ஸ் குடுத்தீங்கல்ல, அந்த நதி அப்பளத்துக்கு அப்படின்ற விஷயத்த எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து எப்படி இவளுக்கு தெரிஞ்சதுன்னு குழப்பமடைகிறாரு. அடுத்து வந்து இந்த மாரி எங்க அம்மாவோட பெட்டியில இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு விஜய் எக்ஸைட் ஆகுறாரு. அடுத்து விஜய் வந்து நல்ல காலம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாம விட்டாங்க. சொன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்க என்ன பண்றாங்க, காவேரி குழந்தையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. விஜய் எல்லார்கிட்டயும் வந்து நல்லா பழகுறத பார்த்துட்டு காவேரி வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த அளவு நல்லா பழகுறாரு, எல்லாருமே இந்த அளவு அன்பா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து குழப்பம் அடைஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் எல்லாருக்கும் அவரை பிடிக்குது, எதுக்காக அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அவரை நல்லா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதையே எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே விஜயும் நிவீனும் வந்து தனியாக நின்று ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பரவாயில்ல இந்த அளவு 2 பேரும் பழகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே நிவீன் என்ன பண்ணுறாரு, காவேரி கிட்ட காவேரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு சொல்லுங்கள் நிவீன் அப்படின்னோடனே சரி விஜய் பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னோடனே நீங்கள் ஒரு ஆள் தான் இருந்தீங்க, இப்போ நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா, ஆல்ரெடி எல்லாரையும் அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை வற்புறுத்திட்டு இருக்காங்க, இதில் நீங்கள் அதுதானே பேச போகிறீங்க, விஜய் கிட்ட நீங்கள் நல்லபடி பேசும்போதே நான் நினச்சேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, நீ எதுக்காக விஜய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் எல்லார்கிட்ட சொன்ன காரணம் தான், எனக்கு விஜய் பிடிச்சிருக்கு தான், விஜய் நல்லவர் தான், விஜய் பார்க்கும்போது ஹேண்ட்ஸமாகவும் இருக்கார், அதே டைமில் அவர் நல்லபடி தான் எல்லார்கிட்டையும் பேசுகிறாரு, எல்லாருக்கும் பிடிக்கும், ஏன் எனக்கு கூட அவரை ரொம்ப பிடிக்கும், சரி அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குன்னு தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, இதில் என்ன காவேரி இருக்குது, கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கவே கூடாதா, நான் அவங்க ஒய்ஃப் தான் இல்லைல்ல இப்போது, அப்புறம் என்ன காவேரி, இங்கே பார் ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் காவேரி, உனக்கு கிடச்சிருக்காங்க, அவங்கள வந்து நீ ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், சரி விடுங்க, கல்யாணம் ஆகிடுச்சு, ஆக்சிடெண்ட்டாக அவரோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க, அது கூட தப்பு கிடையாது, சரி என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது செய்யுது, ஏதோ ஒரு காரணம், சரி கல்யாணம் ஆனவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கெல்லாம் கரெக்டுன்றீங்க, சரி ஓகே கரெக்டாக கூட இருக்கலாமே, ஆனால் அவர் வேறு ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக நேசிச்சிருக்காரு, அவங்க ஒய்ஃபை எப்படிலாம் நேசிச்சிருக்காரு என்கிட்ட சொன்னார் தெரியுமா, இப்போ கூட சொன்னார், அந்த அளவுக்கு நான் வேறு யாரையுமே நேசிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதெல்லாம் பொய்யா, அப்படிப்பட்டவர் நான் எப்படி ஏற்றுக்க முடியும், அப்போ என்னை நேசிக்கிறவர் தானே நான் ஏற்றுக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இங்கே பாரு காவேரி அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோ, ஏன் எனக்கு சுத்தமாக உங்கள் தங்கச்சியை யமுனாவை பிடிக்கவே பிடிக்காது, பிடிக்காம தான் நான் மேரேஜே பண்ணிக்கிட்டேன், ஆனால் பிடிக்காமல் மேரேஜ் பண்ணிக்க அவங்கள ஏற்றுக்க முடியாது, அவங்க நேசிக்கிறதுக்காக நம்ம நேசிக்க முடியுமா, அப்படிலாம் யோசிச்சா எப்படி, உனக்கு இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், நான் வேறு ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரை நேசித்தேன் காவேரி அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் காவேரி நான் வேற ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரை நேசித்தேன், அவள் தான் உலகம்னு நான் வாழ்ந்தேன், ஆனால் அவளுக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆகிடுச்சு, அவர் கல்யாணம் ஆகிடுச்சுன்றது காரணத்துக்காக நான் அவளையே நினச்சிட்டு இப்போ வந்து யமுனாவை நேசிக்கல நீ சொல்ல முடியுமா, நான் ஒரு காலத்தில் யமுனா வெறுத்தேன் தான், அவளை ஒதுக்கணும் தான், ஏன் நான் நேசித்த பொண்ணே மனசில் வந்து நினச்சிட்டு மனசு கஷ்டப்பட்டேன் தான், ஆனால் இப்போ என் மனசில் ஒரு துளி கூட அந்த பொண்ணு கிடையாது, என் மனசு ஃபுல்லாக இப்போ யமுனா தான் இருக்கா, எப்படி இந்த மாற்றம் சொல்லு அப்படின்னோன்னா அப்படியே பார்க்குறாங்க. சொல்லு காவேரி, எல்லா மனுஷங்களும் ஒரு காலத்தில் ஒருத்தர் விரும்புவாங்க, ஆனால் அவங்களே காலம் ஃபுல்லாக நினச்சிட்ருப்பாங்க, இன்னொருத்தர் மேலே அன்பு செலுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, ஏன் நான் கூட சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நான் யமுனா விரும்ப மாட்டேன், கண்டிப்பாக நான் யமுனா ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போது யமுனா இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க முடியாது, என் மனசு என் உடம்பு எல்லாத்தையும் யமுனா கலந்துட்டா, அந்த மாதிரி அவள் மேலே அவ்வளோ அன்பு நான் வச்சுருக்கேன், நீ கேட்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு மேலே நான் அன்பை வச்சுருந்தேனே அந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரையும் நேசிப்போம், ஆனால் அதுக்காக அவங்களையும் நினச்சிட்டு வாழணும், அவங்க மேலே தான் அன்பு வைக்கணும், அதெல்லாம் கிடையாது, விஜய் இப்போ சொல்கிறான்னா இப்போ அவர் இருக்க மனநிலை அது, ஆனால் அதுவே வந்து உன்னை கல்யாணம் பண்ணால் கன்ஃபார்மாக வந்து அவர் மனநிலை எல்லாமே மாறும், ஓ மேலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பு வைப்பார், நம்பு காவேரி அப்படின்னோடனே என்னால் நம்ப முடியல இதெல்லாம் அப்படின்றாங்க. இதுதான் உண்மை, நான் தான் சொல்கிறேன்ல, என்னை பற்றி உங்ககிட்ட நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே நான் உனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாரு காவேரி, நல்ல மனுஷங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் காவேரி, அதை நீ வந்து இழந்துடாத, விஜய் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை எனக்கு தோணுது, ஏன்னா அவரோட பழகின விஷயங்களே நான் சொல்கிறேனே, கொஞ்ச நேரம் பழகினாவே அவரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் நீ தான் புரிஞ்சுக்கணும் காவேரி, சரிம்மா இப்போ நீ விரும்புகிற கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறல, சரி நான் உன்னை விரும்பி ஏற்றுக்கிறாங்க, உன்னை வச்சு விரும்புகிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு வேறு யாரோ பொண்ணை விரும்பிட்டாரு இல்லை உன்னை விட்டு போயிட்டாருன்னா நீ என்ன பண்ணுவேன்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி.